ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ர நாமாவில் ஸ்லோகம் 543. ஓம் நிர்ஜித காமனா தோஷாய நமக. காம உணர்ச்சியை வென்றவருக்கு நமஸ்காரம். சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்கள் அல்லது இயல்புகளால் உந்தப்பட்டு சம்சாரத்தில் வாழ்ந்து வருபவர்களையே 6 எதிரிகளாக கருதப்படும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற புலன்கள் மூலம் செயல்படும் உணர்வுகள் பாதிக்கும். ஸ்ரீ சாயி குணாதீதர், அதாவது குணங்களை கடந்தவர். ஜிதேந்திரியர், அதாவது புலன்களை வென்றவர். ஆகவே அவரை காம உணர்ச்சி ஒருபோதும் அண்டியதில்லை. பெண்களின் அழகான வெளித்தோற்றத்திற்கு பின்னால் உள்ளே உறையும் ஈசனுடைய அழகு இன்னும் எவ்வளவு அதிக வசீகரமாக இருக்கும் என பார்க்க சொன்னவர் அல்லவா பாபா. அவரை தரிசிக்க வந்த அவருக்கு சேவை செய்ய வந்த எல்லா பெண்டீரையும் அவர் தாயே என்றுதான் அழைத்து வந்தார். ஆண்கள், பெண்கள், மேலும் மிருகங்கள் உட்பட எல்லா உயிரினங்களிலுமே பரமாத்மன் ஒருவரையே கண்ட பாபாவுக்கு காம உணர்ச்சி எப்படி உண்டாகும்? நார்கே என்ற அணுக்க பக்தர் பாபாவை ஒரு அஸ்கலித பிரம்மச்சாரி என கூறுகிறார். ஸ்லோகம் 544. ஓம் நிராசாய நமக. ஆசைகள் அற்றவருக்கு நமஸ்காரம். பொதுவாக மனிதர்கள் ஏதோ ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள். எத்தனை வயதானாலும் ஒரு ஆசை நிறைவேறிவிட்டால் பின்னாலேயே இன்னும் ஒரு ஆசை தொத்திக் கொள்கிறது. எந்த ஒரு வழிபாட்டை துவங்கும் போதும், ஆலயங்களில் மூர்த்திகளுக்கு பூஜை அர்ச்சனை செய்யும் போதும் சங்கல்பம் ஒன்று செய்யப்படுகிறது. குடும்பத்துடன் நலமாக இருக்க வேண்டும், ஆயுள் ஆரோக்கியம் விருத்தியாக வேண்டும், ஆசைப்படுபவை எல்லாம் கிட்ட வேண்டும் என்று சங்கல்பம் செய்யப்படுகிறது. பாபாவிற்கு குடும்பம் கிடையாது, உடைமைகள் கிடையாது, தமக்கென்று தேவைகள் கிடையாது. அவர் சீரடியில் தங்கி நடமாடிக்கொண்டிருந்தது முற்றிலும் மனித சமூகம் மேம்பட வேண்டும் என்ற ஒரே உயரிய நோக்கத்துடன் தான். ஆசைகள் எதற்கும் அவரிடம் இடமே இல்லை. நான் செய்ய வேண்டிய கடமை உலகங்களிலும் எதுவும் இல்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை. இருந்தும் நான் செயல்களில் ஈடுபட்டு வருகிறேன் என கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறியது போன்றுதான் பாபா வாழ்ந்ததும். ஸ்லோகம் 545. ஓம் நிரஞ்சனாய நமக. பரிசுத்தமானவருக்கு நமஸ்காரம். தூய்மை என்றால் புற தூய்மை, அதாவது உடலை மிகவும் தூய்மையாக வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அகத்தூய்மை, அதாவது உள்ளத்தில் மாசு எதுவும் இல்லாமல் வைத்துக் கொள்வதாகும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் குணங்களால் உண்டாகும் காமம், குரோதம் போன்ற புலன் உணர்ச்சிகள் தவிர்க்கப்பட வேண்டும். சிறு வயதிலிருந்தே பாபா பற்றற்றவராக இருந்தார். அவருடைய மனம் உலகாயுதமான எந்த ஒரு பலனையும் நாடவில்லை. சமா, தமா, தயா போன்ற எல்லா தெய்வீக பண்புகளும் அவரிடம் குடிகொண்டு இருந்தன. தன்னலமற்ற மனித சமூகம் மேம்பட வாழ்ந்த அவதாரம் அவர். ஒருபோதும் எந்தவித களங்கமும் சாத்தியமில்லை. ஆகவே எப்போதுமே தூய்மையானவரே நம் பாபா. ஸ்லோகம் 546. ஓம் நிர்விகல்ப சமாதிஸ்தாய நமக. நிர்விகல்ப சமாதியில் இருப்பவருக்கு நமஸ்காரம். பாபா ஒரு யோகிராஜர். சிறந்த யோகிகள் ஆழ்ந்த தியானம், தவத்தால் மனதை ஒருமுகப்படுத்தி அதை உருவமில்ல அருவமான பிரம்மத்திடம் லயிக்க வைத்து மெய்மறந்த நிலையை, உலகை பற்றியே சிந்திக்காத ஒரு சமாதி நிலையை அடைந்து விடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையை ஆத்மானுபவம், பிரம்மானந்தம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்றெல்லாம் விவரிக்கிறார்கள். உலக மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற பரந்த நோக்கத்துடன், பரம கருணையுடன் இப்படி நிர்விகல்ப சமாதியில் நிலைத்து விட்ட ஸ்ரீ சாய்பாபா சில தெய்வ புருஷர்கள்
மீண்டும் சகஜ திதி அல்லது எப்போதும் போன்ற சாதாரண நிலைக்கு திரும்பி மக்களுக்கு அருள் புரிகின்றனர். இவர்கள் ஒரே சமயத்தில் நிர்விகல்ப சமாதி நிலையிலும் சாதாரண நிலையிலும் இரண்டிலும் இருக்க வல்லவர்கள் என சொல்லப்பட்டுள்ளது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.